எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் இவர்கள் வரிசையில அதிகமா ரசிகர்களை கொண்ட போட்டி நாயகர்கள் அப்படின்னு சொன்னா அது அஜித் மற்றும் விஜய் தான். இவர்களுடைய படங்கள் திரைக்கு வந்தாலே போதும், அதை கொண்டாடி தீர்த்துருவாங்க இவர்களுடைய ரசிகர்கள். அந்த அளவுக்கு தீவிரமான ரசிகர்கள் இந்த ரெண்டு பேருக்கும் இருக்காங்கன்னே சொல்லலாம். தளபதியோட படங்கள் ஒரே நாளில் திரைக்கு வந்தா போதும், அன்றைய நாள் பண்டிகையாகத்தான் இருக்கும். அந்த அளவுக்கு அந்த படங்களை இந்த ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்துருவாங்க. அது மாத்திரமல்ல, சமூக வலைதளங்களிலும் கூட இவர்களுடைய ரசிகர்கள் வாத பிரதிவாதங்களில் ஈடுபடுவதும் மோதிக்கொள்வதும் வழக்கமாக இருந்துட்டு வருது. இப்ப இவருடைய படங்கள் ரீரிலீஸிலும் மோதிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலை பார்க்கக்கூடியதா இருக்குது. தளபதி விஜயோட கில்லி திரைப்படம் அண்மையில் ரீரிலீஸ் செய்யப்பட்டது. இந்த படம் 3 வாரங்களுக்கு மேலாக வெற்றிகரமாக ஓடி வசூல் சாதனை படைச்சிருக்கு. அதாவது 30 கோடி ரூபாவுக்கு மேல வசூல் செஞ்சிருக்கிறதா திரைத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த படத்துக்கு போட்டியா அஜித்தோட தீனா மற்றும் பில்லா ஆகிய 2 படங்களும் அஜித்தினுடைய பிறந்த நாளான மே மாதம் 1ஆம் தேதி இந்தியாவிலும் மேலும் சில நாடுகளிலும் கூட ரீரிலீஸ் செய்யப்பட்டது. இந்த 2 படங்களுக்கும் ஓப்பனிங் நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அடுத்து வந்த நாட்கள்ல இந்த படத்துக்கான வரவேற்பு படிப்படியா குறைந்ததா திரைத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக இந்த 2 படங்களோட மொத்த வசூல் கில்லி படத்தோட ஒத்த வசூல நெருங்க கூட இல்லை அப்படின்னு சொல்றாங்க. வசூல் நாயகனாக வலம் வரும் விஜய் ரீரிலீஸிலும் சாதனை படைத்து வெற்றி கொடி நாட்டியிருக்கிறாரு. இதனால விஜயின் ரசிகர்கள் அந்த வெற்றியை கொண்டாடி வருகிறாங்க. அத்தோடு சமூக வலைதளங்களிலும் இது பேசு பொருளாக மாறி இருக்குது. இந்த நிலையில விஜய் ரசிகர்களுக்கு இன்னொரு மகிழ்ச்சியான செய்தியும் கூட வெளியாகி இருக்குது. அதாவது எதிர்வரும் ஜூன் மாதம் 21ஆம் தேதி, அதாவது விஜயோட பிறந்த நாளுக்கு முதல் நாளில் வில்லு படம் ரீரிலீஸ் செய்யப்பட போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த படமும் கில்லி மாதிரி வசூல் சாதனை படைக்குமா இல்லையா அப்படின்றத படம் வெளியான பிறகுதான் நம்மளால சொல்ல முடியும். இது போன்ற மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.